ஆதித்யா மஷ்ரூம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் இந்த வைக்கோலை வந்து எப்படி தொற்று நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த தொட்டி வந்து 700 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து இப்போ நம்ம வந்து 400 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் சாஃப் பவுடர் வந்து போட போகிறோம். சாஃப் பவுடர் அப்படிங்கிறது வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமியை வந்து அழிக்கக்கூடிய ஒரு பவுடர் தான். சாஃப் பவுடர் ஒரு 2 ஸ்பூனும், அடுத்தது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு பவுடர் நம்ம போட போகிறோம். கால்சியம் கார்பனேட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கிற pH லெவலை வந்து 7% மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த கால்சியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கி விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டும் சாஃப் பவுடரும் நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லாமல் சும்மா போட்டுட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கீழே தொட்டியில் அடியில் பார்த்தீங்கன்னா சாஃப் பவுடர் வந்து நின்றுக்கும். சாஃப் பவுடரு கால்சியம் கார்பனேட் ரெண்டுமே நின்றுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டோன்னா தண்ணி பவுடர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பில்லை வந்து ஃபஸ்ட்டு கட்டிலேருந்து பிரித்து வச்சுக்குங்க. ஏன் பிரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பேகு போடும்போது பார்த்திங்கன்னா பில்லை வந்து வைக்கோலை ஸ்டெர்லைட் பண்ணும்போது அப்படியே எடுத்து பில்லை வந்து கட்டோடு ஒரு நாள் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இது வந்து மெஷின்லேயே வந்து ரோல் பண்ணுறதுனால சில பூச்சிகள் வந்து பாம்பு, அப்புறம் களிமண், அந்த மாதிரி சில பூச்சிகளெல்லாம் வந்து இதில் ரோல் பண்ணுறது வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ரோல் பண்ண வாக்கிலேயே நம்ம எடுத்து பில்லை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள் வந்து என்ன ஆகும்னா இது கூட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பேகு போடும்போது அதுவும் வந்து பெட்டை கெட்டு போகிற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். அதனால் பில்லை நல்லா உதறி எடுத்து அதுக்கப்புறமா ஊற போடுங்க. இப்போ வந்து ஒரு கட்டு பில்லை வந்து நம்மளால் மொத்தமாக கீழே நின்று அமுத்த முடியல அப்படின்னா இந்த மாதிரி மச்சான் ஏறி நின்று மிதிக்கிறாங்க பாருங்கள், இது மாதிரி கூட நம்ம ஏறி நின்று நல்லா மிதித்து பில்லை வந்து கீழே கொண்டுட்டு போயிடணும். வைக்கோல் கீழேயும் தண்ணி மேலேயும் இருக்கிற மாதிரி தான் நம்ம பில்லை வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வைக்கோல் வந்து நல்லா ஸ்டெர்லைட் ஆகும். மேலே இருந்துச்சுன்னா நல்லா வந்து தொற்று நீக்கம் ஆகாது. அதனால தான் சொல்கிறது. நீங்கள் ஒரு வேளை ட்ரம்மில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஊற வைக்கலாம். தொட்டி தான் வேணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ளூ கலரில் 200 லிட்டரு ட்ரம் இருக்குதுல்ல, அதுலேயும் கூட நீங்கள் பில்லு ஊற வைக்கலாம். எந்த ட்ரம்மில் ஊற வச்சாலும் தொட்டியில் ஊற வச்சாலும் வைக்கோல் கீழேயும் பில்லு மேலேயும் இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லை பில்லு மேலேயே முதங்கிட்டே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கீழே கல் இருக்குதா, இந்த கல்லை வந்து தூக்கி அந்த தொட்டி மேலே வச்சிட்டோன்னா பில்லெல்லாம் கீழே போயிடும், தண்ணி மட்டும் மேலே நிற்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். இருங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அங்கங்கே நம்ம இந்த மாதிரி வைக்கோல் மேலே போட்டோம் அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் அமுத்துற அந்த வெயிட்டில் பில்லு அப்படியே கீழே போயிடும். இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு 4 கல் 5 கல் நீங்கள் ரெகுலராக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல்லெல்லாம் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போது தண்ணி கீழேயும் தண்ணி மேலேயும் பில்லு கீழேயும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடு விடாமல் ப்ளூ கலர் படுதா, அதாவது வந்து ஏர் டைட்டாக ஒரு படுதாவை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா பில்லு வந்து நல்லா ஸ்டெர்லைட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதில் சன்லைட்டோ இல்லை மழை தண்ணியோ படாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்ல பில்லு வந்து ஸ்டெர்லைட் ஆகும். நல்லா ஸ்டெர்லைட்டான பில்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தரமான காளான் படுக்கைகள் கிடைக்கும். இப்போ வந்து நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி மாதம் 50,000 முதல் 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மஷ்ரூம் ஃபார்மிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.